வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பஜனை குரூப்பும் பஞ்ச நரசிம்மரை பார்க்க விஜயவாடா போனோம். எல்லா கோவிலும் 108 திவ்ய தேசத்தில் அடங்கும். அதில் ஒன்று தான் கேதாவரம் நரசிம்மர் கோவில். நாங்கள் 20 பேர் வேனில் கேதாவரம் போனோம். அதில் நிறைய பேர் சீனியர் சிட்டிசனாக இருந்ததுனால படி ஏற முடியல. படியும் ரொம்ப சிதிலமடைஞ்சிருந்தது. கீழே எல்லாம் கோவிலையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதை இங்கே வந்து சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயர் இருந்தார். அப்புறம் கோவில் கீழே அடிவாரத்தில் எல்லா சாமிங்களும் இருந்தாங்க. அதெல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். இந்த கோவிலுக்கு கீழே ஆறு மாதிரி ஒன்று ஓடிட்டு இருந்தது. தண்ணி இருந்தது, மேலே மலை இருந்தது. இதுக்கு நடுவில் வீடுகளும் இருந்தது. இது ஒரு சிறப்பான இடமாக இருந்தது. படகு மூலம் கூட இந்த சாமியை தரிசனம் பண்ணதாக சொல்கிறாங்க. இது புகழ்பெற்ற கேதாவரம் நரசிம்மர் ஆலயம். இதை எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். அப்புறம் வேன் டிரைவர் மேலே வேறு ஒரு பாதையில் வேனில் அழைச்சிக்கிட்டு எங்களை மேலே கூட்டிகிட்டு போயிட்டார். அப்புறம் பாதையெல்லாம் சரியில்லாமல் ஒரு கல்லும் மண்ணுமாக இருந்தது. அது வழியாக நாங்கள் இறங்கி எல்லோரும் 1 by 1 போனோம். எல்லாருமே சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் எல்லோரும் ஆக்டிவாக நின்று அந்த தண்ணியில் இருக்கிற அந்த படகு இதெல்லாமே பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம். நீங்களும் பார்க்கணுன்னு தான் இதை நாங்கள் எடுத்தோம். இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறது ராஜலட்சுமி அம்மன்றாங்க. இந்த கோவிலில் தான் மேலே தாயாரும் கீழே நரசிம்மரும் இருக்குது. இந்த ஊர்லேயே விஜயவாடாலே எல்லா இடத்துலையுமே முதல்ல தாயாரும் அதுக்கப்புறமா நரசிம்மரும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்க ராஜலட்சுமி அம்மன் நரசிம்மரை எப்படி திருமணம் செஞ்சாங்கங்கிற அந்த கதையை அர்ச்சகர் எங்களுக்கு சொன்னார். அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதுக்கப்புறமா அம்மன் இங்கே தங்கிட்டாங்க, நரசிம்மர் அங்கே சுயம்புவாக உருவாகிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி அங்கே கொடிமரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. மண்டபத்தில் நாங்கள் தங்கி அங்கே உக்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா அர்ச்சகர் அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு இந்த தல வரலாறையும் சொல்லி பூஜையும் பண்ணி எங்களுக்கு பிரசாதமும் கொடுத்தாரு. அது வரைக்கும் நாங்கள் அந்த கோவிலில் தான் இருந்தோம். நல்லா சாமியை தரிசனம் பண்ணோம். சாமியெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால நாங்கள் வீடியோ எடுக்கலை. இதுக்கு கீழே தான் படிக்கட்டு வழியாக மண் சரிவில் போய் நரசிம்மரை பார்க்கணும். நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள்.